தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் காட்டு யானையின் தாக்கத்தினால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் வவுனியா, வேலங்குளம், மடுக்குளம், சின்னத்தம்மனை போன்ற கிராம மக்கள் இந்த காட்டு யானையினுடைய தாக்கத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். கடந்த சில தினங்களாக கிராமங்களுக்குள் உள்புகுந்த காட்டு யானைகள் பல லட்சம் பெறுமதியான தென்னை மரங்களை முற்றுமுழுதாக தள்ளி நாசப்படுத்தி உள்ளது. எனவே இது தொடர்பாக இந்த மக்கள் பல தடவை உரிய அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்திய போதும் இதுவரை இதற்கான எந்த ஒரு முடிவையும் பெற்றுக் கொடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றார்கள். எனவே இப்பகுதி மக்களை மீண்டும் காட்டு யானைகள் பல உயிர்களை பலி எடுக்கும் முன் இவர்களை பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமையாக இருக்கிறது என மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். எனவே இது தொடர்பாக நாங்கள் மக்களிடம் கேட்ட பொழுது அவர்கள் இவ்வாறு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தனர். யோகேஸ்வரன், மடுக்குளம் கிராமத்தில் தான் நிரந்தரமாக வாழ்ந்து வருகிறோம். இப்போ இந்த மழை காலத்தால் பாதைகள் எல்லாம் பத்தையில் மூடுனால ரோட்டில் பக்கத்தில் யானை வந்தால் கூட தெரியாத ஒரு சூழ்நிலை. எங்களோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் பாஸ்கர்ன்னு சொல்லி அவங்களோட வீட்டில் ஒரு தென்னை இல்லை. எல்லாம் இரவு அடிச்சிட்டு நேற்று இரவு 9:30 மணிக்கு நடு ரோட்டில் யானை நடந்து போகுது. அந்த பத்தையில் வளர்ந்துருக்கதால அந்த பத்தைக்கு பக்கத்தால் ஒரு பைக் கொண்டு வந்தாலோ ஒரு சைக்கிள் கொண்டு வந்தாலோ யாரோ நடந்து வந்தாலோ நேரடியாக யானையிலேயே மோத வேண்டிய சூழ்நிலை தான் இருந்தது நேற்று. அதுவும் இல்லாமல் நேற்று பாருங்கள், நேற்று பின்னேரம் பசலை வீசிட்டு வந்தாக்களை காட்டு யானை விரட்டி சைக்கிளை வீசிட்டு இவங்க வந்ததால சைக்கிளில் மினக்கட்டதால தான் இவங்க 2 பேரும் தப்புனது. இல்லாட்டி அவங்க நேற்று 2 உயிர் போயிருக்கும். இந்த அரசாங்கத்தின் அதாவது என்ன சொல்கிறது, மேலதிகாரிகள் வந்து இதுக்கு சரியான ஒரு முடிவு எடுக்கணும். யானை வழி போயிட்டு இப்போ டிஎஸ் ஆஃபீஸில் பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன். ஒரே அட்டகாசமாக இருக்குது. இந்த யானைக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணணும். இல்லை அந்த யானை வேலி கேட்டால் வந்து உள்ளுக்கு வந்து அவ்வளோ காணியும் தரமட்டமாகிட்டு போகுது. இந்த யானை வேலிக்கு ஒரு முடிவு எடுக்கணும். இல்லை யானை வேலிக்கு ஸ்ப்ரிங் கேட் போட்டு சொல்லி அவங்கள இங்கே இருக்க சொல்லணும். அவங்க இருக்கிறது வேறு இடத்துல, ஒரு ரோட்டில் வந்து தான் இருக்கணும். யானையை பார்க்குற பராமரிக்கிறா ஸ்ப்ரிங் கேட் போட்டு ரோட்டில் தான் இருக்கணும். இவங்க இருக்கிறாங்க காட்டுக்குள்ளே இருந்து கொண்டு அவ்வளோ காணியும் வந்து பாருங்கள், அவ்வளோ தென்னையும் அவ்வளோ காணியும் எல்லாமே அநியாயமாக போயிட்டு பள்ளி ஊற்றி வளர்த்து காய்க்கிற மரமெல்லாம் தின்ட்டு போகுது. இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் யானையை கலைக்கணும். இல்லாட்டி யானை வேலியை வந்து வழியாக செஞ்சு போட்டு தரணும். அப்படின்னு வந்து கலைக்கலாதுங்களால கலைக்க வந்து அடிக்குது. சில நேரம் வீட்டையும் உடைச்சி கொண்டு வர அளவுக்கு சான்ஸ் இருக்குது. அது வீட்டை உடைச்சி கொண்டு உள்ளுக்கு வந்துச்சுன்னா எல்லாம் சரி. මේක වේලම්කුලම් ග්‍රාම සේවක කොට්ටාස මගේ උපන්කම මේ සල්ලාව මෙන් ඇවිල්ලා සින්නතම්බන ගම්මානේ තමයි අපි ජීවත් වෙන්නේ. මේ ගමෙන් ඇවිල්ලා පුවරසකුල මනාපාරේ ඉඳලා ඉරණ ඉලපකුලම් යන්න පාර තියන්නේ. ඒක නුගග අන්දියෙන් ඉඳලා අතොල්ට යන්නේ. ඒ පාර දෙපැත්තෙම කැල ඇවිල්ලා කාබට් පාර වහන්න වෙනවා. ඒක නිසා ගමන් කරගෙන යනකොට බයික් කරේ මොනවරි යනකොට ඔතන අලි ඉන්නවද නැද්ද කියලා බලා ගන්නවත් බෑ. මේක ගැන මේ ජීඑස් මාතුරට කියලා ඊට පස්සේ මේ ප්‍රදේශයේ ලේකම්තුමාට කියලා තියෙනවා, ප්‍රදේශ සභාවට කියලා තියෙනවා. කිව්වොත් මේක දෙපැත්තම සාමාන්‍ය අඩි 3ට 3ක් වාගේ තල්ලු කරලා දෙන්න කියලා. ඒක කරන්නේ ඒගොල්ලන්ගේ මේ ඒක ඔප්පු තියෙනවා, ඔක්කොම ඉඩම් තියෙනවා. මේ ෆොරස්ට් එකෙන් ගල් දාපු නිසා ඒගොල්ලන් සුත කරන්න බෑ.